அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு உரையாடலும் போது நூஹ் நபி அவங்க தான் உலக மக்களுக்கு அனுப்பப்பட்ட முதல் நபி அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சகோதரி சொன்னாங்க, ஆதம் நபி அவங்க தான் முதலாவதாக மனிதனாக படைக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. அதே மாதிரி 25 நபிமார்கள் உடைய பட்டியலில் ஒருவராக ஆதம் நபி இருக்கிறாங்க. அப்போ ஆதம் நபி தானே முதல் நபி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ புகாரில் பதிவு செய்யக்கூடிய அந்த ஹதீஸை நான் சொன்னேன். ஆதம் நபிகிட்ட மறுமை நாளில் மக்கள் போகும்போது இப்படி நூஹ் நபி தான் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட உலக மக்களுக்கு அனுப்பப்பட்ட முதல் நபி அப்படின்ற செய்தி அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அல்லாஹ் ரசுல்லாவுக்கு மட்டும் வழங்கிய ஒரு 5 சிறப்புகள் இருக்குது. அந்த 5 சிறப்பையுமே வேறு எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் வழங்கினது கிடையாது. அதில் முதலாவது செய்தி என்னன்னு ரசுல்லா சொல்லும்போது, ஒவ்வொரு நபிமார்களுமே தத்தமது சமுதாயத்துக்கு தான் தூதர் அனுப்பப்பட்டாங்க. ஆனால் நான் மட்டும் உலக மக்கள் அனைவருக்குமே தூதர் அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதல் நபி யாரு? அப்போ அந்த ஹதீஸுக்கான விளக்கம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும். கேட்குறாங்க அப்படின்னா, உலக நபி, அதாவது நபிமார்களில் 2 விதங்கள் உண்டு. ஒன்று, ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு தூதராக அனுப்புவான். உதாரணமாக பனி இஸ்ராயலுக்கு தூதர் யாரு? ஈசா நபி, மூசா நபி, 2 பேருமே பனி இஸ்ராயலுக்குரிய தூதர் தான். அவங்க வேறு சமுதாயத்துக்கு தூதர் கிடையாது, பனி இஸ்ராயலுக்கு தூதர். அதே போல் ஒரு பகுதிக்கு அல்லாஹ் ஒரு தூதரை எல்லாம் அனுப்பியிருக்கிறான். இது ஒரு கேட்டகரி. ஒரு பகுதிக்கு, ஒரு இடத்துக்கு ஒரு தூதர். இப்ராஹிம் நபி வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த இன்னொரு நபி யாரு? லூத் நபி. அவங்க இப்ராஹிம் நபி உலக தூதர் கிடையாது, ஒரு பகுதிக்கு தூதர். அதே காலகட்டத்தில் வாழ்ந்த இன்னொரு நபி யாரு? லூத் அலைஹிஸ்ஸலாம். அவங்க வேற பகுதியில் நபியா இருக்கிறார். இதுக்கு என்ன ஆதாரம் நம்ம சொல்றோம்? அதாவது இப்ராஹிம் நபிக்கு குழந்தை கிடையாது, பல ஆண்டுகளாக அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த குழந்தையை பற்றி நற்செய்தி சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு மலக்குகள் படையை அனுப்புறான். அந்த மலக்குகளுடைய படைக்கு 2 வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, 2 அசைன்மெண்ட் இருக்கு. ஒன்று என்ன? போய் நீங்க இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கு நற்செய்தி சொல்லுங்கள். என்ன நற்செய்தி? உங்களுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை தரப்போறான் என்ற செய்தியை சொல்லுங்க. சொல்லிட்டு அங்கிருந்து எங்க போங்க? லூத் நபி சமுதாயத்தை அழிச்சிட்டு வந்துருங்க என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அனுப்புகிறான். இப்ப என்ன பார்க்கிறோம்? ஒரே காலகட்டத்தில் 2 நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்படியும் இருக்கிறது. இன்னும் சில செய்திகளை பார்க்கும்போது உலகத்திற்கே சேர்த்து மொத்த நபி என்கிற பார்வையிலும் சில நபிமாருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலக நபி என்ற கருத்தில் சில செய்திகள் இருக்கு. நூஹ் நபி அவர்கள் உலக நபி என்ற கருத்துல சில ஹதீஸ்கள் வருது. இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலக நபி, மற்ற யாரும் உலக நபி இல்லை என்ற கருத்துல வருகிறது. இந்த 3மே இருக்கு. அவங்க கேட்ட 3மே அந்த கருத்தை தரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம இதை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், பொதுவாகவே ஒரு செய்தியை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் அதை விளங்குவதற்கென்று சில உசூல்களை ஹதீஸ் கலையில வச்சிருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம அதை மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது. அந்த தொகுப்புகளை இணைச்சு வச்சு சில விஷயங்களுக்கு நம்ம முடிவு செய்ய வேண்டி வரும். இப்போ பாருங்களேன், திருமறை குர்ஆனிலே நீங்க எடுத்துக்கொண்டால் மதுபானம் தடை செய்யப்பட்டதை பற்றி செய்திகள் நமக்கு சொல்லப்படுது. எப்படி சொல்லப்படுது? முதல்ல அல்லாஹ் ஒரு செய்தியை லேசா சொல்றான். மதுபானங்கள்ல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அது உண்மைதான். மதுபானங்கள்ல நம்மளே என்ன பண்றோம்? போதை ஒழிப்பு பேரணி, போதைக்கு எதிரான பேரணி பாயிண்ட் சொல்றோமா? நிறைய பாயிண்ட் இருக்கு. இப்ப ஒருத்தன் போதைக்கு ஆதரவான பேரணி வைக்கிறான்னு வைங்களேன், அவனுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கத்தான் செய்யும். ஆனா பாயிண்ட் கம்மியா கிடைக்கும். ஒருத்தன் என்ன செய்யறான்? தண்ணி அடிச்சோம்னு சொன்னா உள்ள போச்சுன்னா கவலையே தெரியாது, வலி தெரியாது, உடம்பு களைப்பு தெரியாதுங்கிறான். நல்லதா கூட இருக்கலாம். இஸ்லாம் என்ன சொல்கிறது? இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளுது. போதையிலே நல்லதும் இருக்கிறது, பயனும் இருக்கிறது, தீங்கும் இருக்கிறது. எது அதிகம்? தீங்கு தான் அதிகம் அப்படின்னு முதல்ல அல்லாஹ் ஒரு கருத்தை சொன்னான். இது குர்ஆன் வசனத்தில் இருக்கு. அடுத்து என்ன சொல்கிறான்? நீங்கள் போதையாக இருக்கும் போது தொழுகைக்கு நெருங்காதீங்க. வலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா. நீங்கள் போதையாக இருக்கும் போது தொழுகைக்கு போகக்கூடாது. இப்பெல்லாம் மதுபானம் தடை செய்யப்படவே இல்லை. மதுபானம் எப்போ தடை செய்யப்பட்டது? ஹிஜ்ரி 4. அதாவது ரசூலுல்லாஹ் மக்காவில் முதல் 13 வருஷம் வாழ்ந்தாங்க, நபித்துவம் பெற்ற பிறகு சொல்றேன். அப்பமெல்லாம் மதுபானம் ஹராம் இல்லை. ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போயாச்சு. ஹிஜ்ரி 1, ஹிஜ்ரி 2, ஹிஜ்ரி 3 பத்ர் உஹது போர் ஹராம் ஆக்கப்படவில்லை. ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டில் தான் மதுபானம் என்பது ஹராம் ஆக்கப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் ஹராம் ஆக்குறான். அப்புறம் அடுத்து என்ன வருது? தொழுகைக்கு போகாதீங்கன்னு வந்துச்சா, அப்புறம் அல்லாஹ் அறிவித்து விட்டான், ஹராம்னு அறிவிக்கிறான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிர்
வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சுன் மின் அமலி ஷைத்தான். சாராயம் குடிப்பது, சூதாடுவது, பலிபீடங்களில் சென்று குறிபார்ப்பது, அம்புகளை கொண்டு குறிபார்ப்பது, இதெல்லாம் சொல்லி இவையெல்லாம் சைத்தானுடைய அருவருக்கத்தக்க காரியங்கள்னு தராமாக்கிறான். இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு வசனத்தை மட்டும் பார்த்துட்டு தொழுவைக்கு போகும்போது குடிக்கக்கூடாது, இஷாவை முடிச்சுட்டு நேராக என்ன செய்யறாரு, ஏரியா மாஸ்டர் இருந்து டாஸ்மாகில் போய் நிற்கிறார். ஏன்னா தொழுகை முடிஞ்சுல, தொழுவைக்கு தானே நான் வந்து போதையா இருக்கக்கூடாது, எனக்கு என்ன அப்போ சுபுக்கு எந்திரிக்கிறேன்ப்பா, கொஞ்சமாக குடிச்சுக்கிறேன், ஒரு ஆஃப் போச்சுன்னா தாங்காது, சின்ன அளவுக்கு என்ன கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம் அப்படின்னா ஏற்றுக்க முடியுமா? முடியாது. ஏன் மற்ற விஷயங்களையும் சேர்த்து பார்க்கணும். அந்த அடிப்படையிலே இந்த மூன்றுமே நம்ம ஏற்கத்தகுந்த செய்திகள் தான். அப்போ என்ன நம்ம பார்க்கலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் முதல் மனிதர். அவங்க காலத்தில் பாப்புலேஷன் கிடையாது. இப்போ இன்னைக்கு 800 கோடிக்கும் அதிகமாகி விட்டது உலக மக்கள் தொகை. நீங்க கடந்த காலங்களுக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த பாப்புலேஷன் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்துல மிக மிக எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அதை உலகம் என்றே சொல்ல முடியாது. ஆனால் அது உலகம் தான். உலகங்கிறது இன்னைக்கு உள்ள உலகத்துடைய பார்வை வேறு. அவங்க காலத்துல உலகங்கிறது என்ன, ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த அவங்க பிள்ளை குட்டிங்க அப்படி இருந்திருப்பாங்க. அவங்க நபியா இருந்து வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆதம் நபி வந்து நபிங்கிறத மாட்டுக்கிறது கிடையாது. ஆனா உலகம் எங்கும், இந்த பூமி பந்து எங்கும் மக்கள் பறந்து விரிந்து அப்படியெல்லாம் சமுதாயங்கள் உருவாகல. அதுக்கு ஆதம் நபி தூதராக இல்லை. ஆனா இருந்த மக்களுக்கு அவங்க தான் தூதர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கு யார் தான் தூதர்? ஆதம் நபி தான் தூதர். தூதர் என்று நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவர் உலக நபின்ற பார்வை தான். ஆனா எந்த மாதிரி கிடையாது, இன்னைக்கு உள்ள 800 கோடி மக்களை போல அன்னைக்கு யாரும் கிடையாது. அந்த அடிப்படையில் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியுது. இப்போ நூஹ் நபி காலத்தை எடுத்துக்கொண்டால் அதுவும் முந்தைய காலகட்டம். அதாவது நூஹ் நபிக்கு பிறகுதான் பல தூதர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலும் பாப்புலேஷன் பெரிய அளவுக்கு இல்லை. அதுல பார்த்தோம்னா அந்த சமுதாய மக்கள், நூஹ் நபியினுடைய சமுதாய மக்கள் ரொம்ப அவருக்கு நோவினை செஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வை மறுத்து கொண்டிருந்தார்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த மக்களை எல்லாரையும் அழிக்கிறான். அப்பவும் பாப்புலேஷன் கம்மி தான், அழிக்கப்படுகிறது. அழிக்கப்படும் போது என்ன செய்யறான், அல்லாஹ் நூஹ் நபிக்கு கட்டளை போடுறான், கப்பலை செய்யுங்க அப்படின்னு கட்டளை போடுறான். கப்பல் செய்யப்படுது. கப்பல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் மாத்திரம் ஏறுறாங்க, ஏறியாச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உயிரினங்கள்ல ஒவ்வொரு ஜோடி எல்லாம் ஏத்திக்கிறான், ஏத்த சொல்றான். ஆடுல ஒரு ஜோடி, அன்னைக்கு என்ன உயிரினம் என்னென்னு சொல்லப்படல. நூஹ் நபி வாழ்ந்த காலத்திலே பறவைகள்ல உயிரினங்கள்ல எத்தனை உயிரினங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் எத்தனை கப்பல் இடம் பத்தாது. ஒவ்வொரு ஜோடி, ஒரு ஆண் ஒரு பெண். புறான்னு வைங்கிற உதாரணத்துக்கு, புறால ஒரு ஆண் புறா ஒரு பெண் புறா, மயில்ல ஒரு ஆண் ஒரு பெண், என்ன இருந்துச்சோ அது அந்த பறவைகள் விலங்குகள் ஒரு ஜோடியை மட்டும் ஏற்றிக்கொண்டுதான் அந்த கப்பல் பயணிக்கிறது. எஞ்சிய மக்கள் அழிக்கப்படுகிறார்கள். சரிங்களா? அப்ப அதுக்கு பிறகுதான் அந்த சமுதாயம் அங்கிருந்து தலைத்து வருகிறது. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எடுத்துக்கொண்டாலும் அவங்களும் யார் தான், உலக தூதர் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் உலக தூதர் என்று சொல்றதை எடுத்துக்கொண்டால் அப்ப ரொம்ப பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமாகி விட்டது. இன்னைக்கு அளவுக்கு 800 கோடி மக்கள் இல்லை என்றாலும் உலகத்துல என்ன பல பகுதிகள், உலகத்துல பல இடங்களில் மக்கள் வியாபித்து விட்டார்கள். அங்கங்க சமுதாயங்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் ஒவ்வொரு பகுதிக்கும் தூதர்களை அனுப்பி கொண்டிருந்தான். பார்த்தா தூரம் இருக்கும், ரொம்ப தொலை தூரம் இருக்கும். அங்கே 7 நபி இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், நுபுவத்தை முடிச்சு வைக்கிறான். இப்ப நுபுவத்தை முடிக்கலன்னு வைங்களேன், ரசூலுல்லாஹ் உலக தூதரை ஆக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு. ஏன்னா அங்கே தூதரை மாத்தி மாத்தி அனுப்பிட்டு இருக்கலாம். நுபுவத்தை முடிக்கிறதாக இருந்தால் அதுக்கு என்ன வேணும், ஒருத்தர் தான் முடிக்க முடியும். அப்ப அல்லாஹ் என்ன செய்கிறான், நபிகள் அவர்களை கொண்டு வந்து இவர்தான் இறுதி தூதர், இவர் ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருள்கொடை என்று சொல்லி முழு உலகத்துக்கும் தூதராக்கி அல்லாஹ் நுபுவத்தை முடித்து வைக்கிறான். அப்ப நபிகள் அவங்க உலக தூதர்னு சொன்னா அது ஒரு பறந்து விரிந்த பரப்புக்க தூதராக இருந்தாங்க, அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். நூஹ் நபி உலக தூதர் என்று சொன்னால் அந்த காலத்திலும் பெரிய அளவுக்கு பாப்புலேஷன் கிடையாது. இருந்த மக்கள் உலகத்துல ஒரு குறைஞ்ச மக்கள் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க தூதராக இருந்தாங்கன்னு புரிந்து கொள்ள முடியும். அப்ப ஆதம் நபி தான் உலக தூதர்னு சொன்னா அன்னைக்கு பெருசா மக்களே கிடையாது. அவங்க பிள்ளை அப்படிதான், அவங்க பிள்ளை பேர பிள்ளை அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க தூதராக இருந்தாங்க என்று எடுத்துக்கொண்டா இது என்ன வராது, முரண்பாடு வராது. அப்ப இதான் என்ன, 3 விஷயங்களையும் சேர்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முறையாக இருக்கிறது என்பதை நம்ம அவங்களுக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.